வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சரோஜாரஜன் பேசுகிறேன். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஒயிட் சாரீ போடுவோம். அதனுடைய பேட்டர்ன் தான் நமக்கு இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். சாரீ பார்த்தீங்கன்னா ஃபுல் சாரீ கலெக்ஷன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ இந்த சாரீ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இது மிஸ்பிரிண்டிங் சாரீ. இதனுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது மினிமம் வந்து 900 இருந்து 2400 வரைக்கும் போகிற சாரீ தான். நம்ம மில்லில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணும்போது சின்ன சின்ன ஃபால்ட் அப்படி இருக்கிற சாரீ வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படி ரிஜெக்ட் பண்ணுற பீஸை தான் நம்ம எடுத்து வந்து வீடியோ போடுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 430 நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். இதில் சின்ன மிஸ்டேக் ஏதாவது இருக்கும், ஆனால் டேமேஜ் இருக்காது, டேமேஜே வராது. இதில் இந்த ஓரம் இருக்குது பாருங்கள், இதில் ஏதாவது த்ரெட்டு விட்ட மாதிரி இருக்கலாம், இதில் இல்லை. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் அப்படி நூல் வந்து வந்த மாதிரி இருக்கலாம். நம்ம லக்ஷ்மிபதி சாரியில் கூட நம்ம வந்து நீங்கள் மடித்து அடிச்சுக்கோங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம், அந்த த்ரெட்டு எக்ஸ்ட்ரா த்ரெட்டை. அதே மாதிரி நீங்கள் இதை மடித்து வச்சுக்கலாம். எங்கேயாவது இது ஹாஃப் ஒயிட்டுனால பார்த்தீங்கன்னா எங்கேயாவது சின்னதாக அழுக்கு அந்த மாதிரி மிஸ்டேக் இருக்கலாம். இதை ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்ம வீடியோ போடுறோம். அதனால த்ரெட்டு விட்ட மாதிரி இருக்குது, ஓரம் வந்து நெகிழ்ந்த மாதிரி இருக்குது. அதனால் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆப்ஷன் கிடையாது. டேமேஜ் இருந்ததுன்னா நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா மிஸ்பிரிண்டிங் சாரியில் மிஸ்பிரிண்டிங் இருக்குன்னு தயவு செய்து ரிட்டர்ன் பண்ணாதீங்க. சாரியுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்னெல்லாம் வரும்னா டிஷ்யூ மெட்டீரியல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தசர் சில்க்கு, மிக்ஸ்டு காட்டன், சில்க் காட்டன் டைப்பு, அந்த மாதிரி பேட்டர்ன் வரும். இதில் ரன்னிங்கில் ப்ளவுஸ் வருது, பல்லுள்ள லைன்ஸ் வரும். இது வந்து டிஷ்யூ மெட்டீரியல். இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஆனால் நீங்கள் மடிப்பு வைக்கும்போது அவ்வளோ தெரியாது. சாரியுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டு கலரில் அழகான ஒரு பேட்டர்ன். இதெல்லாம் 1100க்கு மேலே வரும். நம்ம வந்து மிஸ்பிரிண்டிங் சாரினால இந்த ரேட்டுக்கு போடுறோம். ஓணம் பண்டிகை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் நிறைய எடுக்கிறாங்க. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா போன செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் இது வீடியோ போட்டிருக்கோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் மட்டும்தான் நான் வீடியோ போடுவேன். ஆனால் நிறைய பேர் மண்டே கேட்டதுனால நம்ம ஈவினிங் வீடியோ போட்டோம். ஏன்னா சாட்டர்டே எங்களுக்கு பார்க்க முடியல, ஈவினிங் டைம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொன்னதுனால போட்டிருக்கு. இன்னும் ஓணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 வீக் இருக்குது. 1 வீக்கில் உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் இன்றைக்கி புக்கிங் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திங்கள் செவ்வாய் வந்துடும். ஆமாம், செவ்வாய்க்கிழமைக்குள்ளே வந்துடும். வேணுங்கிறவங்க நீங்கள் புக்கிங் போட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு அழகான ஒரு சீக்வன்ஸ் ஒர்க்கு, டபுள் சைடு பார்டர், ரன்னிங்கில் ப்ளவுஸு, பியோர் தசர் சில்க்கு. தசர் சில்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே வேண்டாம், மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வச்ச மாதிரி தான் பல்லு வரும். தசர் சில்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்டாக பல்லுலாம் வராது. இந்த பேட்டர்னில் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இந்த சின்னதாக அழுக்குப்பட்ட மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சாதான் தெரியும். இந்த மாதிரி மற்றபடி எதுவுமே மிஸ்டேக் இருக்காது. இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு விட்ட மாதிரியோ லைட்டாக த்ரெட்டு நகிந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து இது காட்டன் டைப்பு சாரீ, ஃபுல்லாகவே இந்த டிசைன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஒர்க் வச்சுருக்காங்க, கிராண்டு பல்லு. சாரியுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 430 ரெகுலர் ரேட்டு தான். இந்த சாரீ நான் புதன்கிழமை போட்டிருந்தேன். கொஞ்சம் டிசைன் இதுலேருந்து கொஞ்சம் வேரி ஆகும். சாரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஷோல்டர் தான் போட்டுவிட்டோம். நமக்கு பார்த்தீங்கன்னா பண்டலில் வந்து குறிப்பிட்ட டிசைன் வந்து 1 2 அப்படி தான் வர்றதுனால வர்றதை நான் அப்பப்போ வீடியோ போட்டு விட்டுறேன். இது சாரியுடைய பல்லு. அப்புறம் பியோர் லினன் காட்டன் கேட்டிங்க இல்லைங்களா, அவங்களுக்காக இது பியோர் லினன் காட்டன், நேவி ப்ளூவில் சாரியுடைய த்ரெட் ஒர்க்கு. இதில் மேக்ஸிமம் ஜரி ஒர்க் கொடுக்க மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க்கு. அடுத்தது நம்ம மணிப்பூர் காட்டன் அந்த மாதிரி டைப்பில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பேட்டர்ன். இதில் நீங்கள் நேவி ப்ளூவில் ப்ளவுஸ் போட்டாலே சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டன் கலர். நேற்று கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, ஆனால் நம்ம அவைலபிள் போடல. எதனாலனா இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு நமக்கு பார்சல் பிரித்தாதான் தெரியும். சாரியுடைய பல்லு நான் போன டைம் போட்டதில் வந்து ஃப்ளோரல் டிசைன் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்டர்லெஸில் பார்த்தீங்கன்னா சாஃப்டான ஒரு சாரீ. இந்த சாரீலாம் ஒவ்வொரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 10 சாரீ 12 சாரீ, ஏன்னா எல்லாம் குரூப்பாக வேர் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் குரூப்பாக வேணும்னா கூட எடுத்துக்கலாம். சாரியுடைய பல்லு. நெக்ஸ்ட்டு பியோர் லினன் காட்டனில் இன்னொரு டைப்பு பிளாக்கு. இந்த பியோர் லினன் காட்டன் சொல்கிறேன் இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் இருக்கும். இன்னொன்று இருக்குது, அது வந்து வெயிட்லெஸ் வரும், அது வந்து சாஃப்டாக இருக்கும். இதுவும் சாஃப்ட்டு தான், ஆனால் கொஞ்சம் வெயிட் வரும். இது சாரியுடைய பல்லு, சாரியுடைய ப்ளவுஸு.
ரெகுலராக வேர் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். நல்ல அழகான ஒரு பிஸ்கெட் கலர். இது சாரியுடைய பல்லு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாண்டில் கலர், அழகு சாரி வித் பிளவுஸோட இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டு ஒரு பிங்க்கும் மெரூனும் கலந்த மாதிரி ஒரு சாரி. இதுலேயே போன டைம் பார்த்தீங்கன்னா ராமர் கிரீன் போட்டிருந்தோம், புக் ஆயிடுச்சு. இதில் இந்த டார்க் கலர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போடலாம். சாரி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். நான் வேர் பண்ணியிருக்க பாருங்கள், இது மேஷ்மெல்லோ ஃபால்ஸ் வச்சு நீட்டாக இருக்குது. நல்ல அழகான ஒரு டார்க் கலர். இந்த சாரி அவ்வளோ சாஃப்ட்டுங்க. நான் எப்போவுமே உங்களுக்கு ரிப்பீட்டாக சொல்கிறது தான், நம்மளுடைய ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனி ஃபுல்லாகவே சிமெண்ட் சீட்டு. ஆனால் இந்த மாதிரி சாரி தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் என்ன காட்டனோ இன்னும் ரொம்ப ரிச்சான சாரீலாம் பார்த்தீங்கன்னா வேர் பண்ணால் ஒரு கம்ஃபர்டபுள் இருக்காது. ஆனால் மேஷ்மெல்லோ பொறுத்த வரைக்கும் மேஷ்மெல்லோ, லக்ஷ்மிபதி இந்த மாதிரி சாரீலாம், அப்புறம் மோஸ் கிரேப்பு, இதெல்லாம் எல்லா கிளைமேட்டுக்குமே டக்குன்னு வேர் பண்ணிட்டு வரலாம். நம்மகிட்ட மேஷ்மெல்லோ ரெகுலராக வந்துகிட்டே தான் இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட் வீக்கும் வருது. என்னடா எப்போவுமே மேஷ்மெல்லோவே போட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எவ்வளோ வீடியோ போட்டாலும் மேஷ்மெல்லோ பொறுத்த வரைக்கும் புக் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் புது டிசைன் வரும்போது நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மிபதி பிராண்டும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது, சித்தார்த் பிராண்ட் அவைலபிளாக இருக்குது, மகேஸ்வரியும் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சாரிடே ஃபுல் வியூ. நெக்ஸ்ட்டு தசர் சில்க்லேயே குட்டியாக 2 பார்டர் மேல் பக்கமும். இது பார்த்தீங்கன்னா டபுள் சைடும் ஒரு ஈவனாக ஒரே பார்டர் தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன். இதெல்லாம் காட்டன், இதெல்லாம் மிக்ஸ்டு காட்டன். இது தசர் சில்க்குன்னு சொல்ல முடியாது, பியோர் சில்க் காட்டன் சொல்ல முடியாது, இது மிக்ஸ்டு காட்டன். அடுத்து பார்த்தீங்கன்னா தசர் சில்க்லேயே எல்லா சாரியுமே அழகாக இருக்கும். சிங்கிள் பிளேட் விட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வச்சு நீங்கள் போட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ரவுண்டு டிசைன். சாரியுடைய ஃபுல் வியூ. முன்னாடிலாம் நானே இந்த வீடியோ கால் பண்ணி தான் சாரி எடுப்பேன். ரவுண்ட் டிசைன் எப்போவுமே நம்ம புக் பண்ணுறோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாடலுக்காக ஒரே ஒரு ரவுண்ட் டிசைன் போன பண்டலில் போட்டிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே நான் வேண்டான்னு சொன்ன அதே மாடல் தான், அந்த ரவுண்ட் டிசைன் தான் எல்லாருமே கேட்குறீங்க. ஆனால் அங்கே பார்த்து 15 பீஸ் பக்கம் இருந்துச்சு. நான் ஒரு மாடலுக்காக போடுங்கண்ணே. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு பீஸ் தான் இருக்குது, வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தசர் சில்க்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக ஒரு பார்டர் அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள் சாரி. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமான்னு பாருமா. இது இந்த த்ரெட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த கலர் கலந்த மாதிரி இருக்கா, இப்படி வர்ற சாரி இதெல்லாம் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இது மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு வந்து பெரிய பெரிய ஷோரூமில் வந்து வைக்க முடியாது, அது வந்து மிஸ்பிரிண்டிங்னு அவங்களே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே ஃபேக்ட்ரியிலே அவங்க செக் பண்ணி அனுப்புறதுனால தான் நமக்கு இந்த அளவுக்கு குறைஞ்ச ரேட்டு கிடைக்கும். இதுதான் இதில் வர மிஸ்பிரிண்டிங். ஒரு சில இதில் அழுக்கு இருக்கும், ஒரு சில இதில் பார்டர் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பார்டரில் ஏதாவது த்ரெட்டு விட்ட மாதிரி இருக்கும். இதெல்லாம் கிராண்ட் சாரி, அழகான ஒரு பேட்டர்ன். அடுத்தது காப்பர். இது நம்ம நிறைய டைம் வீடியோ போட்டிருக்கோம். இதில் பல்லு ப்ளவுஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் பல்லு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். இது சாரி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஆரஞ்சு, ஒரு பிங்க்கு, க்ரீன், அப்படி ஒரு மல்டி கலர் மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற ப்ளவுஸை நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இது செக்குடு பேட்டர்ன். செக்குடு பேட்டர்னே அழகான ஒரு டிசைன். தசர் சில்கில் பார்த்தீங்கன்னா இதில் சிங்கிள் பீஸாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஜூட் காட்டன் டைப்பில் வரும், ஆனால் ஜூட் காட்டன் கிடையாது. இது வந்து மிக்ஸ்டு காட்டன். ஆனால் உங்களுக்கு பார்க்கும் போது அதனுடைய லுக்கு பார்த்தீங்கன்னா பியோர் ஜூட், 3000 ஜூட் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய லுக்கு கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இது ஜூட் கிடையாது, மிக்ஸ்டு காட்டன். சாரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர்லேயோ கோல்டு அந்த மாதிரி ஒரு சாரி அப்படி மைல்டாக போட்டு ப்ளவுஸ் போட்டு போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. இது காட்டனில் சாரியுடைய ஃபுல் வியூ. அப்புறம் நம்ம ரெகுலர் பேட்டர்ன். இது ஒரு கலர், இன்னொரு கலர் வந்து பாருங்கள், இது என்ன கலர் கண்டுபிடிங்க. இது ஒரு கலர், 2 கலர். இது நீங்கள் எப்போ ஒயிட் சாரி வந்தாலும் இதில் கண்டிப்பாக ஒரு 10 பீஸ் வந்துடும். இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தசர் சில்க்கு சாரி ஃபுல்லாக இந்த டிசைன் வந்துடும். அழகான பேட்டர்ன், மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது பாருங்கள், இந்த விஸ்கோஸ் பார்டரில் சூப்பரான ஒரு டிசைன். இந்த டிசைன்லாம் ரேர் டிசைன்.
எதனால நான் வந்து ஒயிட் சாரி இவ்வளோ விரும்பி நான் வந்து கலெக்ஷன் வந்து போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நான் சாரி பிஸ்னஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து சண்டே வந்து ஒரு ஹாஃப் ஒயிட்டு கோல்டு ஒயிட் அந்த மாதிரி தான் வேர் பண்ணுவோம். கடை கடையாக தேடுவோம். அப்போல்லாம் சாரியே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஒயிட் சாரிக்கு பெரிய பெரிய ஷோரூம்லலாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. அது சீசன் டைமில் தான், கிறிஸ்மஸ் நியூ இயர் ஓணம் பண்டிகை இப்போ வைக்கிறாங்க அந்த மாதிரி டைமில் தான் வைப்பாங்க தவிர மற்ற நாள்லாம் வைக்க மாட்டாங்க. அதுவும் ரெகுலர் போன வருஷம் என்ன பேட்டர்ன் எடுத்தோமோ அதிலே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் இந்த நம்ம சரோசரியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் ஒயிட்லேயும் ஒயிட்லேயும் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். ஏன்னா இது நம்ம தனி ஒரு ரேக் வச்சு இதுக்காகவே நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா ஷாப்புக்கு வந்தீங்கனாலே தெரியும். ரேக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட்டில் நீட்டாக நம்ம மடித்து அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம பண்ணுறோம். அதனால் ஒயிட் சாரி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நம்ம வந்து சாரி வந்து வீடியோ போட முடியுது. அது மட்டும் இல்லை காட்ஸ் பிளேஸ் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு ஒயிட்டு தானே அப்படின்னு பாஸ் பண்ணி போகிறதில்ல. எல்லாருமே புது கலெக்ஷன் வந்திருக்கா, காயத்ரின்னு ஒரு மேம் இருக்காங்க, நம்மகிட்ட ஒயிட் சாரி எப்போ வந்தாலுமே இப்போ இதை நியூ டிசைன் கண்டிப்பாக அந்த மேம் இதை பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோட்டோ அனுப்புவாங்க. ஏன்னா ஒயிட் சாரி அவங்களுக்கு அவ்வளோ கிரேஸ் ஆமாம், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாம்மா. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்னென்ன நியூ டிசைன் வருதோ எல்லாமே புக் பண்ணிடுவாங்க. உங்களுக்குமே ஒயிட் சாரி இது வரைக்கும் நம்மகிட்ட புக் பண்ணது இல்லை ஹாஃப் ஒயிட் அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு சாரி புக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ப்ளவுஸ் போட்டு சூப்பராக போட்டுட்டு போகலாம். இது ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்களா, அழகு. ஒவ்வொரு டிசைனுமே சூப்பராக இருக்குது. இது பாருங்க, அழகான ஒரு பேட்டர்ன். இதில் வந்து இந்த மீனா ஒர்க் டைப்பில் பார்டர் வந்து வச்சுருக்குறாங்க. இது பல்லு உங்களுக்கு. அதில் வந்து வைலட்டும் பாடாமலி கலர் இருக்குது. இந்த 2 கலரில் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இது ஜூட் மெட்டீரியல், பியோர் ஜூட்டு, பிளெயினாக இருக்கும். அடுத்தது சாஃப்ட் காட்டன். இல்லை ஒரு டைம் அயன் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாரீ வந்து கொஞ்சம் நமக்கு பண்டலில் வர்றதுனால கசகசன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அயன் பண்ணிக்கோங்க, நீட்டாக வந்துடும். சாண்டில் இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பேட்டர்ன். நெக்ஸ்ட் தசா சில்க்லேயே பார்த்தீங்கன்னா டபுள் சைடு ஒரே சேம், அதாவது பெருசு சிறுசுமாக இருக்காது. 2 பக்கம் பார்த்தீங்கன்னா பார்டர் ஒரே மாதிரி இருக்கும். அழகா இருக்கா. அடுத்தது ஆஷ் கலர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்ன மிஸ்டேக்னா லைட்டாக அந்த அழுக்குப்பட்ட மாதிரி இருக்குது அந்த மடிச்ச இடத்துல. மற்றபடி பார்த்தீங்கன்னா சாரி சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப நாளாச்சு இந்த பேட்டர்ன் வந்து. இதுலேயே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ரூட் கலரும் க்ரீன் கலர் தான். எப்படி ஒரு 1 இயர்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பீஸ் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் தான் வந்திருக்கு. அடுத்து தசா சில்க்லேயே சின்ன ஃப்ளோரல் டிசைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் கலர் விரும்புவாங்க. நிறைய டீச்சர்ஸும் சரி, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம், ஒரு ஒயிட் கலர் அந்த மாதிரிலாம் நம்மகிட்ட நிறைய புக் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த சாரீஸ்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4:30 தானே, டிசைன் பிடிச்சதுன்னா டக்குன்னு புக் பண்ணிடுங்க. புக் பண்ணி உங்களுக்கு எப்போ வசதியாக இருக்கோ அப்போ ப்ளவுஸ் தைச்சிக்கோங்க. அப்புறம் இது பாருங்க, விஸ்கோஸ் பார்டர் டைப்லேயே இப்போ ஒரு சாரீ காமிச்சல, சேம் அதே பட்டன் சூப்பராக இருக்கும். ரெட்டப்பட்ட பார்டரில் ஹாஃப் ஒயிட்டு. அதே புதன்கிழமை செவ்வாய்க்கிழமையே புதன்கிழமை போட்டேன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை. யாருக்காவது புக்கிங் இந்த ஒயிட் சாரியில் பெண்டிங்காக இருந்துச்சுன்னா இதில் பார்த்துட்டு நீங்கள் புக்கிங் கொடுங்க. ப்ளூ, ஏன்னா ஒருத்தருக்கு புக்கிங் பெண்டிங் இருக்குன்னாங்க, அவங்க பார்த்துட்டு கூட நீங்கள் இதில் சாரி பிடிச்சிருந்தோன்னா அனுப்புங்க. சாரிடே ஃபுல் வியூ. நீங்கள் புக் பண்ண டேட்டில் இருந்து கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஒன்றேன்னு சொல்லிக்கிறேன், கன்ஃபார்மாக இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இது சனிக்கிழமை, இன்றைக்கி குரியர் வந்து கம்மியாக இருந்ததுன்னா இன்றைக்கே போட்டு விட்ருவாங்க. ஒருவேளை குரியர் வந்து ஜாஸ்தி இருந்துச்சுன்னா திங்கக்கிழமை காலையில் உங்களுக்கு புக் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 பேர் எழுதுகிறாங்க, சனிக்கிழமை புக் பண்ணிடுவோம். புக் பண்ணி உங்களுக்கு திங்கக்கிழமைக்குள்ளே உங்களோட அட்ரஸோட பேக்கேஜோட ஃபோட்டோ வரல அப்படின்னா கண்டிஷனாக எங்களுக்கு ஃபோன் பண்ணியோ, ஃபோன் பண்ணாதீங்க, சாரி தெரியாமல் சொல்லிட்டேன், ஏன்னா ஃபோன் பண்ண அட்டன் பண்ண முடியாது.
வாட்ஸ்அப்பில் இன்னும் எனக்கு அந்த பேக்கேஜோட ஃபோட்டோ வரல, என்ன டீட்டெயில் கேட்டிங்கன்னா எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு அதை ரிப்ளை பண்ணுவாங்க. ஒருவேளை குரியர் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லைனா வண்டி ஒரு சில டைமில் சீக்கிரம் வந்துடும், எழுத முடியாது, அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்புறம் பேக்கேஜ் போட்டுட்டோம். அதிலிருந்து 3 நாளுக்குள்ளே உங்களுக்கு குரியர் கையில் கிடைக்கணும். அப்படி 3 நாளுக்குள்ளே குரியர் கையில் கிடைக்கலனாலும் எங்களுக்கு நீங்கள் மறுபடியும் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு saree எங்களை நம்பி போடுறீங்க, உங்கள் கையில் உங்களுக்கு டோர் டெலிவரி உங்கள் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் அது நாங்கள் தான் பொறுப்பு. ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு போன வாரம் என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களுக்கு வந்து புதுசாக வந்து எஸ்டி குரியரில் ஒருத்தவங்க வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. அதனால் அவங்க ஒரு பிஓடி மிஸ் பண்ணிட்டாங்க. அது என்னாச்சுன்னா, ஒரு வாரம் பக்கம் அது ஃபாலோ பண்ணி அந்த மேம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொறுமையாக, சார் எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டென்ஷன் ஆகாதீங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணி கொடுங்க அப்படின்னு. அப்போ நான் அந்த மேம்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், மேம் நாளைக்கு உங்களுக்கு குரியர் கிடைக்கலன்னா நீங்கள் போட்ட அமௌண்ட்டை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன், எப்போ உங்களுக்கு குரியர் வந்து கையில் கிடைக்கும் அப்போ என் அமௌண்ட்டை நீங்கள் திருப்பி கொடுத்தா போதும் அப்படின்னு. அதே மாதிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 நாளுக்கு முன்னாடி குரியர் போயிடுச்சு. நீங்கள் எங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் தெரியும். 3 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். பேக்கேஜ் ஃபோட்டோ போட்டு 3 நாள் வரைக்கும் உங்களுக்கு குரியர் கையில் கிடைக்கல அப்படின்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். குரியர் எங்கே இருக்குன்னு நாங்கள் சர்ச் பண்ணி சொல்லிடுவோம், இல்லை அந்த பிஓடி காப்பி அனுப்பிடுவோம். இந்தியன் போஸ்ட்டில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் 1 வீக் டைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.